இப்போ நம்ம ஒரு மேரேஜ்ன்னு தேடினோம்னா வீட்டுக்கு என்ன பதில் சொல்கிறது ஃபஸ்ட்டு? திடீர்னு பண்ணிக்கிறேன்னா இந்த சைடு தம்பி ஃபேமிலி, அந்த சைடு இன்னொரு தம்பி ஃபேமிலி, அம்மா ஃபேமிலி. இப்போ இதே நான் யோசிக்கணும் மேடம். குழந்தைங்க அப்புறமேட்டு இவர் கூட பழக கொள்ள இருக்கும். மகாபலிபுரம் இட்டுன்னு போவார். எப்படி மகாபலிபுரம்லாம் போனீங்க? இதுதான் தப்புமா? வீக்கெஃப்ல வந்து எப்படி வீட்டில் இதுக்கு சொல்லியிருக்கலாம் பேசாமல். பாதுகாப்பாக தான் இட்டுன்னு போயிட்டு வந்தார். குறைலாம் நான் எதுவுமே சொல்லலை. பாதுகாப்பாக இட்டுன்னு போவார். பாதுகாப்பாக வீட்டாண்ட வீடு எப்படி வீட்டில் கேட்க மாட்டாங்களா எங்கே போகிறேன்? அன்றைக்கி நான் வந்து வீட்டில் இதை சொல்ல மேடம். வேலைக்கு போகிறேன்ட்டு போயிட்டு வந்துட்டேன். அந்த டைம் வேலை விடுற டைம் கரெக்டாக வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் ஒரு நாள் வண்டலூருக்கு இட்டுன்னு போனார். மகாபலிபுரம், வண்டலூர், ஈஞ்சம்மாக்கு சாய்பாபா கோவிலுக்கு. மனசை விட்டு யார்கிட்டையும் பேச முடியாதா வீட்டில்? பேசுவேன் மேடம். நான் பேசுகிற ஒரே ஆள் யாருன்னா அம்மா கிட்ட மட்டும். சொல்லியிருக்கலாமே அம்மாட்ட. இந்த விஷயத்த சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் வேறு எந்த விஷயமா இருந்தாலும் கடற்கரைன்னு போய் அம்மா இப்படிமான்னு சொல்லிடுவேன். இந்த விஷயத்த சொல்லான்னு கிட்ட போவேன். என்னம்மா என்ன சொல்லியலை, அப்படியே பேக்கில் வந்துடுவேன். சரி, அப்புறம் வெளியெல்லாம் போனீங்க? வெளியெல்லாம் போனோம் கொண்டோம். எப்படி சொல்கிறது, நல்லா தான் நான் பார்த்துக்கினாரு, எந்த குறையும் இல்லை. ஒரு கட்டத்தில் போக சொல்ல ஒரு நாள் ஒரு ஹோட்டலில் இட்டுன்னு போயிட்டு போதை அதிகமாகிடுச்சு இருக்கு. வெளியே வர முடியல. இட்டுன்னு போய் எங்கே போகிறது தெரியாமல், இல்லை ஒரு ரூம் எடுக்கிறோம். போதைன்னா தண்ணி அடிச்சிட்டு இருந்துக்கிறாரு. எப்படி நீ இருந்த கூட தண்ணி அடிக்கும் போதெல்லாம் கூட இருக்கலாமா மேடம்? தண்ணி அடிச்சுட்டு அவர் வந்திருக்காரு போல, எனக்கு தெரியல. அது பைக்கில் ஹெல்மெட் போட்டு சீக்கிரம் ஏறி பைக்கில் என்ன சொல்ல ஒரு இடத்துக்கு போய்ட்டே சொல்ல. இங்கேருந்து எப்படி சொல்கிறதுனா ரொம்ப லாங்கில் தான் இட்டுன்னு போவார். அதெல்லாம் கரெக்ட் பிளானிங். நான் பிளான்லாம் போட மாட்டேன் மேடம். எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு இந்த இடத்துக்கு போகலான்னு கூப்பிட்டாருன்னு வைங்களேன், நான்லாம் வரமாட்டேன்னுவேன். கோயிலுக்கு வரியான்னு கூப்பிடுவார், போகலான்னு சொல்லுவேன். சரி, ஹோட்டலில் போயிட்டு என்னாச்சு? ஹோட்டலில் போய் 2 பேர் இதுமாரி ஒன்றா இருந்தோம். அதுக்கடுத்து ஒன்றா இருந்துட்டு அப்புறமேட்டு அவங்க வீட்டில் என்ன சொன்னாங்க, நான் என்ன சொன்னேன், இது மாதிரி ஏன் இப்படி பண்ணுற, குடி போதையில் நான் தெரியாமல் பண்ணிட்டேன், கொண்டுட்டேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், கொண்டுறேன் என்னவோ. சரின்ட்டு அவங்க அங்கே போய் தங்கிட்டீங்களா ஹோட்டலில்? ஆஹா, ரூமெல்லாம் அப்படியெல்லாம் போய் எடுக்கிறதுக்கு உனக்கு எப்படி தைரியம் வந்தது? மேடம் நான் இட்டுன்னு போகல மேடம், அவர் தான் இட்டுன்னு போனார். எல்லாம் அவர் மேலே பழிய போடுறேன். அவர் மேலே பழியெல்லாம் நான் போடல மேடம். அவர் கூப்பிட்டாரு. எப்படி கூப்பிட்டாருன்னா, வா கோவில் போகலான்னு சொல்ல, நான் குளிச்சுட்டு நான் புடவை கட்டின்னு வரேன், கோவிலுக்கு தானே போகிறேன்னா, நீ சுடிதார் போட்டு நான் பைக்கில் உட்கார மாட்டேன். நான் அவர் மேலே பழியெல்லாம் நான் போடல. இப்போ அவர் கூட போனது பாதி தப்பு எனக்கு தானே இருக்குது.